வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக வீடியோ போடல. த்ரோட் இன்ஃபெக்ஷன், அது இருமல்னால நம்மளால் கண்டினியூவாக போட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம அடுத்து என்ன பார்ப்போம். நம்ம முடிஞ்சு போனதை பார்க்க வேண்டியில்லை. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான் இருக்கும் மார்க்கெட் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பெருசாக ஃபால் ஆகலை. அது சைடு வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அதாவது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இது டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டத்தில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து, அதாவது இந்த கேண்டிலே சொல்லியிருந்தோம் க்ளோசிங் கொடுக்கல, மேலே தான் கொண்டு க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் போட்டு தான் நீங்கள் மார்க்கெட் வந்து கையில் முடிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தவரை புல்லிஸ்க்கான ட்ரெண்டு மாறிட்டுங்கிற மாதிரி தான் டே கேண்டில் காட்டுது. அது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 25,159 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,234, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,327, அதுக்கடுத்து 25,485 வரைக்கும் போட்டிருக்கோம். அதேபோல் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 25,097 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 25,073 அடுத்தடுத்து நியரஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 24,948, 24,885 வரைக்கும் போட்டிருக்கும். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எல்லோ ஜோன் போட்டுறேன். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பேரிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நாளைக்கு கேப் அப் இருக்க கூட வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு எல்லாம் அடுத்து இந்த ரேஞ்சு வரை கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சில் சர்க்கிள் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் திரும்புறதுக்கான வாய்ப்பு, நாளைக்கு ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஸ் ஒன்று முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோன் விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வந்து இந்த செகண்ட் சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 24,948 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி அப்சைடு திரும்பறதுக்கு வாய்ப்பு கம்மி. நாளைக்கு இந்த எல்லோ பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் புல்லி செட்டப்பில் தான் இருக்கும். இதை விட்டு கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பேரிஸ் சென்டிமெண்ட்டுக்கு மாறுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் புல்லிஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகம். மார்க்கெட் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திருப்பி புல்லி சென்டிமெண்ட்டுக்கு மாறின மாதிரி தான் கிளியராக இண்டிகேட் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த 25,150க்கு மேலே 160 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ்னு கிளியராக சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பி இருக்குது. நல்ல க்ளோசிங். இந்த இன்னொரு டைப் நம்பர் இருக்குல்ல, இதுக்கு ஹையை பிரேக் பண்ணால மார்க்கெட் அப்சைடு திரும்பத்துக்கு வாய்ப்பு அதிகம். க்ளோசிங் மேலே இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல புல்லிஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 51,966, அதுக்கடுத்து 52,358, அடுத்து 52,993 அது வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 51,669ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,141, அதுக்கடுத்து 50,900 போட்டிருக்கோம். 1000 பாயிண்ட்ஸ் டவுன் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி மாதிரி தான் இதுவும் புல்லிஸ்க்கான செட்டப் தான் தெரியுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்போர்ட் எடுக்கணும். எடுத்து இந்த 350 அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன சறுக்கு இருக்கும். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 53,000 தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 53,000 தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் 52,358 பிரேக் பண்ணணும். இந்த இடம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் தான் இதை பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட் மேலே போய்டும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நாளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருக்கலாம். ஒரு கேப் அப் இருந்து ஒரு டவுன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட் ஃபாலாக இருக்கும். இல்லைனா ஒருவேளை கேப் அப் இருந்தால் இந்த கேப் ஃபில்லிங் மட்டும், அதாவது இந்த க்ளோசிங் இருக்குல்ல அந்த இடத்த சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போக வாய்ப்பு. ஒருவேளை கேப் அப் இருந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருந்து இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டிலோட ஹையிலேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.